இன்னைக்கு செக்மெண்ட் என்ன அப்படின்னா மை ஃபேவரட் பேபி ப்ராடக்ட்ஸ். பாப்பா பிறந்து 8 months ஆயிடுச்சு. கன்சிஸ்டண்டா அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ப்ராடக்ட், எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னங்கிறது பார்ப்போம். இந்த கியூட்டான பேண்டா லைட்டு, இது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், டைப் சி சார்ஜரோட. அமுக்குனீங்கன்னா லைட் வரும். 3 பிரைட்னஸ் லெவல்ஸ் இருக்கு. இது எனக்கு எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா, நைட் ஃபீடிங்ஸ்க்கு வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். பாப்பா நைட் எந்திரிக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா டக்கு நம்ம பெரிய லைட் போட்டோம்னா எந்திரிச்சிருவாங்க, டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. ஸோ அதனால இந்த லைட் வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அவங்களுக்குமே இது வந்து ப்ளீஸிங்காக இருக்கும், கண்ணு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. வெரி ஒர்த் இட். இதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவை வந்து நாங்கள் வெளியில் கூட்டிகிட்டு போகிறோம், இல்லை சொசைட்டிலேயே கொஞ்சம் வாக்கிங்லாம் போகணும் அப்படிங்கும்போது அவங்க கை குழந்தையா இருக்கும்போது நம்ம இப்படியே தூக்கிட்டும் போக முடியாது. கேரியரில் வச்சுக்கிட்டு நமக்கும் கை வலிக்கும், அவங்களுக்கும் உடம்பு வலிக்கும். ஸோ அதனால வந்து எங்களுக்கு இது ஆக்சுவலாக நான் வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மாமா கிட்ட கேட்டிருந்தேன். பட் அவர் எங்களுக்கு வந்து அது கிஃப்டாகவே பண்ணிட்டாரு. அதே மாதிரி மாமாவோட ஃப்ரெண்டும் வந்து எங்களுக்கு கிஃப்ட் பண்ணாரு. ஸோ ஆளுக்கு ஒரு பேபி கேரியர் வந்து கிடச்சிருச்சு. இது இந்தியாவில் பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியறதில்லை இது எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு. இது பேசிக்காக உங்கள் உடம்புல நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணி பாப்பாவை வந்து அழகாக பிடிச்சிக்கலாம். அவங்க நிறைய தடவை நாங்கள் வாக்கிங் போகும்போது தூங்கிடுவாங்க. இதில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா நம்மளை அணைச்சி இருக்காங்க இல்லையா. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு வருவாங்க. இந்த மாதிரி என்கிட்ட 2 செட் இருக்குது. போபான்ற ஒரு பிராண்டு, இது வந்து உங்களுக்கு ஆக்ரோப்ரோஸ்ன்னு ஒரு பிராண்டு. இது ரெண்டுமே வந்து ஆக்சுவலாக யூஎஸ்லேருந்து தான் வாங்கிட்டு வந்தாங்க. பட் அதுக்கான லிங்க் கிடச்சா நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இதே செக்மெண்ட்டில் இன்னொன்று நான் ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. ஏன்னா பாப்பா ரொம்ப பெருசாகிட்டாங்க. இப்போ அந்த கிளாத்தில் வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய கை கால்லாம் ஆட்டணும், அந்த மாதிரி இப்போது 8 months ஆகுது இல்லை. ஸோ அதனால் அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இடுப்பில் தான் உட்காடுறாங்க இப்போலாம். ஸோ இப்படி உட்காந்துட்டு போனால் அவங்களுக்கு ரொம்ப கன்ஸ்ட்ரக்டடாக ஃபீல் பண்ணுறாங்க. இது ஸ்னக்ஸ்ன்ற ஒரு ஸ்னக்ஸ்ன்ற ஒரு பிராண்டில் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கினது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அழகாக இப்படி போட்டுக்கலாம். பாப்பாவை வந்து இங்கே உட்கார வச்சுக்கலாம். இதுக்கான லிங்க்கையும் நான் போடுறேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களோட கை வெயிட் வந்து உங்கள் கையில் விழுகாது. ஸோ உங்களுக்கு பெருசாக ஸ்ட்ரெயின் ஆகாது. ஷோல்டரில் உங்களுக்கு அந்த வெயிட் பேலன்ஸ் ஆகிறனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு வருவாங்க. இதோட ஏஜ் இது பார்த்தீங்கன்னா 8 months to 4 years வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதாவது பாப்பா வந்து ஒரு 20 kg வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது. வீட்லேயே கூட சம்டைம்ஸ் நான் இதை போட்டுட்ருப்பேன். ஏன்னா ரொம்ப நேரம் பாப்பா தூக்கிட்டு இருக்கணும்னு நினச்சா அப்படின்னா நான் வந்து இதை யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நான் இல்லை, எங்கள் அம்மா, இன்னும் இவர் யூஸ் பண்ணி பார்க்கல. பட் அம்மாவும் யூஸ் பண்ணிட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.